ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம்மளோட விஜய் டிவி பிரபலம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ராஜாராணி 2 அப்படின்ற சீரியல் மூலயமா வந்து அதுக்கப்புறம் விஜய் நிறைய ஷோஸும் ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பிக் பாஸ்லேயும் போய் நல்ல ஒரு பேரை சம்பாதிச்சு டைட்டில் வின்னும் பண்ணிட்டு வந்தாங்க. நம்மளோட விஜய் அர்ச்சனா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பர்சன் தான். அவங்க ரீசண்டாக ஒரு மூவி வந்து கமிட் ஆகி நடிச்சிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இதை ஆக்சுவலாக பிக் பாஸ்க்கு முன்னாடியே வந்து கமிட் ஆகி நடிச்சிருந்தாங்க, டிமாண்டி காலனி அப்படின்ட்டு. இந்த மூவி வந்து இன்னைக்கு, அதாவது ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம எல்லாருமே தியேட்டரில் மட்டும் கிடையாது, தனியாக பார்த்தாலே பயப்படுவோம் அப்படின்னு ஒரு சொன்ன படம் அப்படின்னா, நான் கேள்விப்பட்ட படம் அப்படின்னா அது டிமாண்டி காலனி தாங்க. அந்த சீசன் 1 வந்து பார்த்துட்டு எல்லாருமே சொன்ன விஷயம், ஐயோ பயங்கரமாக இருக்குது, அந்த மூவியை தனியாலாம் பார்க்க முடியாதுப்பா, ரொம்ப பயமுறுத்துது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு அதோட சீசன் 2 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நம்மளோட அர்ச்சனா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அர்ச்சனாவோட மூவி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வெள்ளித்திரையில் நடிக்கணும் அப்படின்ட்டு தான் வந்து சீரியலையே விலகிட்டு வந்தாங்க. அவங்க இப்போ வெள்ளித்திரையில் ஜொலிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் வந்து நடித்து அது ரிலீஸும் ஆகிருக்கு. கண்டிப்பாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். 2022ல் ஒருத்தவங்க வந்து அர்ச்சனாக்கு பர்சனலாக டிஎம் பண்ணியிருக்காங்க. ஹாய் அர்ச்சனா, திஸ் இஸ் நவீன் ஃப்ரம் த டீம் ஆஃப் டிமாண்டி காலனி தமிழ் மூவி டைரக்டட் பை அஜய் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு கேரக்டர் ரோலுக்கு உங்களை நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வில் யூ பி இன்ட்ரெஸ்டட், நீங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் டீம்கிட்ட வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. இதுதான் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ட்டு டிமாண்டி காலனி இன்னைக்கு தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட அர்ச்சனா அவங்க டிஎம் பண்ணி அப்ரோச் பண்ணாங்க இல்லையா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் அர்ச்சனா, மூவி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிறது.